அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 2ல் இயல் 1ல் அழியா செல்வங்கிற நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். ஆன்சர் என்னன்னா கல்வி. அடுத்து இரண்டாவது, கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. ஆன்சர் கேடு இல்லாத. அடுத்து மூன்றாவது, வாய்த்தீயின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் வாய்த்து கூட்டல் ஈயின். அடுத்து நான்காவது, கேடு இல்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் கேடு கூட்டல் இல்லை. அடுத்து ஐந்தாவது, எவன் கூட்டல் ஒருவன் சேர்த்தெழுத கிடைப்பது. ஆன்சர் எவன் ஒருவன். அடுத்து குருவினாக்கான ஆன்சர்ஸ். குருவினா, சிறுவினா, சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. குருவினா பாருங்கள், கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளிதழ் கூறும் செய்திகளை எழுதுக. அடுத்து சிறுவினா, கல்வி செல்வம் குறித்து நாளிதழ் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ரெண்டுக்குமே ஆன்சர் இரண்டாம் பக்கம் இருக்குது. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இரண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க. இரண்டாம் பக்கத்தில் நமக்கு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன்லேருந்து ரெண்டாவது லைன் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்பட முடியாது, ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. இது குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். அடுத்து நமக்கு சிறுவினாக்கான ஆன்சர் அந்த பாலின் பொருள் இருக்கிற அந்த 4 லைன் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. அந்த 4 லைன் ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன், சிந்தித்து எழுதுக. இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை பார்த்து உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி புக்கில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். பாருங்கள் ஆன்சர் இந்த இதான். இது நீங்கள் கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.